ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ லைவில் பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம டாஸ்க் ஒன்று போச்சு. அதில் பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து விஜய் பார்வதியை வந்து பயங்கரமாக தாக்குனார். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஓவராக பேசியிருப்பார். என்னமோ அவர் வந்து கரெக்டாக எல்லாமே உத்தமர் மாதிரி பண்ணுற மாதிரி. ஒரு பொண்ணுக்கு அடிபட்டுருக்கு, அந்த டைமில் வந்து கம்முன்னு இருக்கலாம். அதை விட்டுட்டு கேவலமாக பேசுறது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை வந்து மார்க் பண்ணிவிட்டு அதையும் குறும்படம் போட்டு காமிச்சதுக்கு அப்புறமும் திருந்தாமல் வந்துட்டு இன்னும் சாரி கேட்காம இருக்கார். இவரெல்லாம் ஒரு ஆள். இவர் வந்து கலாச்சிட்டு போகிறாரு, இவங்கெல்லாம் என் லிஸ்ட்லேயே இல்லை அப்படின்ட்டு. அதுக்கு விஜய் பார்வதி சும்மா இருப்பாங்க, சும்மாவே வந்து சூடாவாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பண்ணிட்டாரா வச்சு செய்கிறாங்க. அதாவது காமெடின்ற பேரில் நம்மளோட பர்சனல் ஃபீலிங்ஸ்னு ஒன்று இருக்கும்ல, அதோட விளையாடுறதே இவருக்கு வேலையாகும். அதே மாதிரி அந்த எமோஷன்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பிரச்சனை ஒன்று வந்துச்சுன்னா ஒரு எமோஷனலாக ஹர்ட் ஆகும். அந்த ஹர்ட்டில் வந்துட்டு காமெடியை பண்ணி அந்த பாயிண்ட்டை வச்சு நம்மளை கலாய்ப்பார். அது ஒரு பிரம்மாஸ்தமாக யூஸ் பண்ணுவார். ஒரு வாட்டி பண்ணும்போது சரி ஓகே நம்ம ஃபன்னாக எடுத்துப்போம். ஆனால் தொடர்ந்து அதையே திரும்ப திரும்ப பண்ணும்போது கண்டிப்பாக அது ஃபன்னாக இருக்காது, வெறுப்பு தான் உண்டாகும். அதை தான் வேணுட்டுமே அவர் பண்ணுறார். எப்படி பார்த்தாலும் அவர் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுதுன்னா, நம்மக்கிட்ட தான் வருவார், நம்மளை தான் கலாய்ப்பார் அப்படின்றது நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதுலேயே ஒரு 4 வாரம் எப்படி ஒரு நாமினேஷன்ஸில் தப்பிச்சாருன்றதுக்கு காரணம் இந்த திறமை தான். அப்படியே எல்லோரையும் ஏமாற்றிக்கிட்டு 4 வாரம் நாமினேஷன்ஸில் வராமல் அப்படியே கமுக்கமாக இருந்துட்டார். இந்த நம்பர்லாம் என் லிஸ்ட்லேயே கிடையாது அப்படின்னு வச்சு செஞ்சுட்டாங்க. அப்படியே பார்க்குறாரு, ஆத்தா தெரியாமல் சொல்லிட்டு ஆத்தா என்னை மன்னிச்சிட ஆத்தா, இதுக்கு மேலே இந்த பாடி தாங்காத ஆத்தான்ற மாதிரி பார்க்குறாரு. நான் என்ன சொல்கிறேன், இந்த பொண்ணு எவ்வளோ மனதார வந்து சாரி கேட்டாங்க, அதை மன்னிக்க கூட உங்களுக்கு மனசு வரலன்னா அப்போ நீங்கள் என்ன ஒரு ஆள், என்னத்தை சொல்ல. ஆனால் இவரு பாருங்கள், அவ்வளோ அட்டோழியங்கள் பண்ணி இன்னும் சாரி கேட்கல. ஆனால் அதுக்கு அந்த பொண்ணு எதாவது கோச்சிக்கிச்சு. இதனால தான் வந்துட்டு விஜய் பார்வதிக்கு என்ன தான் நெகட்டிவ் இருந்தாலும் அதிகப்படியான மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு காரணமும், விக்ரம் என்ன தான் பண்ணாலும் எல்லாம் ஃபுல்லாக ஹேட்டிங் வருது. அதுக்கு காரணம் இது தான். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.